அடுத்ததாக போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளிகளுக்கு விருது. முதல் பரிசு செங்கோடப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர் பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்க போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய கல்லூரிகளுக்கு விருது. முதல் பரிசு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்த கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள். இவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசாக கல்லூரி மாணவிகளுக்கு 75,000 மதிப்பிலான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது இடம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
அடுத்ததாக பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுக்கான விருது முதல் பரிசு நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழுக்களுக்கான பள்ளி ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கு தற்போது சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்காக சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3வது பரிசு ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தற்போது வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த தன்னார்வலர் குழுக்கான வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசாக 50,000 ரூபாய் காசோலையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான விருதை பெற முதல் பரிசு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் ஈரோடு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி. இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையும் முதல் பரிசுக்கான 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழு 2ஆம் இடம் பட்டாபிராம் சென்னை தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசு இந்த கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழை தொடர்ந்து மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். 2வது பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்குகிறார்கள். தொடர்ந்து 3வது இடம் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 3வது பரிசாக 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். மூன்றாம் பரிசுக்கான 50,000 ரூபாய் காசோலை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் நன்றி உரையாற்ற திரு சங்கர் IPS கூடுதல் DGP என்போர்ஸ்மென்ட் பியூரோ CID சென்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சோ சீட்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டீங்கன்னா போட்டோஸ் நல்லா வரும். சோ கைண்ட்லி எல்லாருமே உட்காருங்க.